யூனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் வரக்கூடிய திருதியை நட்சத்திரம், அதாவது 3ஆம் பிறை தான் அக்ஷய திருதியை. மாதம் மாதம் திருதியை வருது. ஆனால் சித்திரை மாதத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்திரை மாதத்துல தான் சூரிய பகவான் மேசத்துலேயும், சந்திர பகவான் ரிஷபத்துலேயும் உச்சமாகறாங்க. அது ஒரு முக்கிய காரணம். அதெல்லாம் வருஷப்பிறப்பு ஒன்று இருக்குது, அது ஒரு முக்கிய காரணம். கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதியை தான். அதே மாதிரி குபேரனுக்கு அந்த குபேரபுரி சொந்தமான நாளும், குபேரன் பணக்காரனாக மாறணும்னாலும் இந்த நாள் தான். செல்வம் ஃபுல்லாக கிடைச்சனாலும் இந்த அக்ஷய திருதியை தான். அதே மாதிரி உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த மகாபாரதம் எழுதப்பட்டதும் விநாயகர் பெருமான் மூலமாக எழுதப்பட்டதும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான். இந்த அக்ஷய திருதியை பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கினா பொருள் சேரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். தங்கம் முதல் தரமாக இருக்குது. தங்கம் எல்லாருனாலையும் வாங்க முடிஞ்சா தங்கம் வாங்கலாம். இல்லைன்னா வெள்ளி அது வாங்கலாம். வெள்ளி ரொம்ப ரொம்ப உன்னதமானது, அது கிடைச்சாலும் வாங்கலாம். இல்லை தங்கம் வாங்க முடியல, வெள்ளியும் வாங்க முடியல அப்படின்னீங்கன்னா அரிசி, உப்பு, மஞ்சள் அந்த மாதிரி தானிய வகைகள், இல்லை வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம். துணி மற்றவங்களுக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம். மிக மிக நல்லது. மற்ற எல்லா நாளிலும் செய்யக்கூடிய தானங்களை விட இந்த அக்ஷய திருதியை செய்யக்கூடிய தானம் மிக மிக உன்னதமானதாக கருதப்படுது. உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேர்த்துக்கோ இல்லை ஒரு 5 பேர்த்துக்கோ அட்லீஸ்ட் ஒரு 2 பேர்த்துக்காவது ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கலாம். எந்த உணவு வாங்கினாலுமே தண்ணியோடு சேர்த்து தான் தானம் கொடுக்கணும். வெறும் சாப்பாடு வாங்கி அப்படியே கொடுக்கக்கூடாது. ஒரு தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்துடணும். வருஷம் தவறாமல் பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லோரும் வாங்கி வாங்கி நகையை வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சிலரால் வாங்கவே முடியாது. வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல, குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ஒரு ரூபா காயினை சுற்றி வைங்க. அடுத்த வருஷங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.